வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 26, 2024, 26/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. உத்திரம் நட்சத்திரம், தேய்பிறை த்விதியை திதி இரவு 11:18 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, மாலை 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்று காலை 8:11 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்னிங் 8:11 AM சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்குள்ள நுழையிறாரு. இதனால மகர ராசிக்கு காலை 8:11 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு காலை 8:11 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில சமயம் மனசில் இனம் புரியாத கோபம் அல்லது தேவையற்ற கோபத்தின் காரணமாக அடுத்தவர்களின் மீது வீண் பழி சுமத்துவது போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவீங்க. இதில் 10ஆவதுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உடம்பில் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேய்பிறை சந்திரன் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு காலை 8 மணிக்கு மேலே. இதனால் உங்களுக்கு உடல் அசௌகரியத்தின் காரணமாக மனவேதனை, சங்கடம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். இது 10ஆவதுன்னு ஆரோக்கியத்திலையும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அஃபிஷியலாக உங்களுக்கு சில குழப்பத்தையும் ஏற்படுத்தும். உடம்பு அசௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் நீங்கள் லீவ் போட முடியாது. ஆனால் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தப்பாக பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு மனவேதனை அல்லது தேவையற்ற பேச்சுக்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறி உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் நாள், தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஒரு மாதிரி பின்ன இழுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்தித்தாலும் அவர்களுடைய படிப்பில் எந்த விதமான கவனச்சிதறலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உடல் சோர்வு அதிகரிக்கும், மனச்சோர்வு அதிகரிக்கும். தேய்பிறை சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை கை காட்டி பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில், தந்தையின் வளர்ச்சி போன்ற விஷயங்களில் இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு அனுபவிக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை கிடைக்கிற ஸ்டேஜில் இருக்கும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும்தான் கொடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதும் இனம் புரியாத கோபம் வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது.
வண்டி வாகன வகையில் சற்று நிதானம் கடைபிடித்தால் மட்டுமே இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளை சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. கடன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத வட்டி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தம் அடையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குறிப்பா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணணும். அனாவசியமான பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதால் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கு. பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் தவறினால் இழப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு அக்ராஸ் த சிட்டி, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஒரு கிராமத்தில் இருந்தால் கூட இருக்கிற 4 தெரு இருந்தால் கூட அந்த 4 தெருவையும் திரும்ப 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 சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க, கோயம்புத்தூரில் இல்லை மதுரையில் இல்லை சென்னையில் இருக்கீங்க இல்லை ஹைதராபாத்தில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு அக்ராஸ் த சிட்டி இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பளு காரணமாக இந்த அலைச்சல் இருக்கும். அஃபிஷியலாக உங்களுக்கு சில புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் பொறுப்புகள் கூடுறதுனால உங்களுக்கு சற்று பேர்டன் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் வருமானத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று காலை 8 மணிக்கு மேலே வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டீங்க, அதையும் சொன்ன தவணையில் கொடுக்க மாட்டீங்க. அந்த தவணையை தள்ளி கொடுக்கறதுனால உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது எப்படியா இருந்தாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வண்டி வாகன அல்லது ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே 2 வீலரோ காரோ வச்சுருக்கீங்கன்னா அதில் பராமரிப்பு செலவு, ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆகிட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெயிலில் காயிற மாதிரி இருக்குது. அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படுறதுனால இன்று நாள் முழுவதும் மனசலிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா அதுவும் உங்களுக்கு எரிச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. நிதானம் தவறினாலும் வார்த்தைகளில் நிதானம் தவறாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சற்று சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை முதலே ஒவ்வொரு இடத்துக்காக போக வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு கரெக்டாக பிளானிங் பண்ணல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கிராஸாக அக்ராஸ் த சிட்டி ஊர் சுற்றுற மாதிரி இருக்கும். வெயிலே சுற்றுற மாதிரி இருக்குது. அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்கேற்றாற் போல உடம்பை பாதுகாத்து கொள்வது அவசியம். இன்று தாயாருடன் மனஸ்தாபம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இன்றைக்கி இரிட்டேட் ஆவீங்க, சீக்கிரமாக இரிட்டேட் ஆவீங்க. எதுக்கெடுத்தாலும் அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். யார் என்ன கேள்வி கேட்டாலும் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை விஷயத்திலும் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சலிப்பு நிறைந்த சங்கடமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் அல்லது அவருடைய பர்ஸ், மொபைல் ஃபோன் ஏதாவது தொலைச்சிட்டு வந்து நிற்பார். இதனால் உங்களுக்கு எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரிஞ்சு விழுவீங்க அவர்கிட்ட. ஏன் இந்த மாதிரி எந்த பொருளையும் உருப்படியாக வச்சுக்க தெரியலையான்ட்டு கோபப்பட்டு பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கோபத்தின் காரணமாக அவருக்கு மேலும் வருத்தம் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவரும் வேணும்ட்டு பண்ணியிருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதவி சார்ந்த
குழப்பங்கள் ஏற்படும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்காம ஒரு தகுதியற்ற நபருக்கு ப்ரமோஷனை கொடுத்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, இப்போ சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வேலையை மட்டும் கொடுத்து உங்ககிட்ட வேலையை அதிகமாக கறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இன்று உங்களுக்கு மனக்கோபம் அல்லது சலிப்புத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. இன்று காலை 8:11 வரை 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவு போன்ற விஷயங்களால் உங்களை திக்குமுக்காட வைத்து கொண்டிருக்கிறார். காலை 8:11 மேலே 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை வரும். அதுவும் குறிப்பாக தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விட்டு கொடுத்து போகுவீங்க. அதாவது உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி உறவில் சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் போனா போட்டோம் பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு பெரும் தியாகம் செய்த மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக தியாகம் பண்ணல. ஏதோ ஒரு 10% 20% விட்டு கொடுக்குறீங்க. அதுக்கு இவ்வளோ பில்டப் வேண்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாரின் உதவி அல்லது குடும்பத்தாரின் பண தேவைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக புதிய முதலீடுகள் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்று உங்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வீண் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் செல்வாக்கு மிக்க மனிதரை சந்திக்கணும் அப்படின்னு போகிறீங்களோ, இல்லை உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிகளுக்கோ உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுனால காரிய பலிதம் ஏற்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த காரிய பலிதம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை மைண்டுக்கே கொண்டு போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு ப்ரீ ஆக்குபைடாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சில சமயம் பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் வேலை பளு, ஓவர் ஒர்க்லோடு ஜாஸ்தி காரணமாக உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு இன்றைக்கி ராஜ மரியாதை கிடைக்கும். உங்களை கூப்பிட்டு பெருமைப்படுத்தி பேசுவாங்க, உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க, உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. இதை சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு மரியாதை கூடும். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸே இல்லை உங்களுடைய சீனியர்ஸே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. பரவாயில்ல, இந்த சின்ன வயசில் இந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்கானே அப்படின்ட்டு. அதே சமயம் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக எப்படி இருக்குன்னா, தொழில் ரீதியாக சுய தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய அசோசியேஷனில் ஒரு மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களின் திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. காலையிலேருந்தே சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட செய்திகளில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறேன்னு போக போக அது உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு கௌரவம், மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற நேரம். அதனால் உங்களுடைய வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துங்க. அதிகாரமாக பயன்படுத்தும் போது சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற சந்தோஷகரமான நாள். கடக ராசி. இன்று காலை 8:11 வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் சூரியன், சனி மற்றும் குருவின் பார்வையில், புதனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காலை 8:11 மேலே
உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தெளிவான சிந்தனை, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதுங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இன்றைக்கி நாள் முழுவதும் செயல்படுவீர்கள். அதே சமயம் உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே ஒரு நல்ல செய்தியும் வரும். வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை முதலேருந்தே பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம். அதனால் காலையிலேருந்தே உங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். சின்ன அமௌண்ட்டு, அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது வரும். அது உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி மன நிம்மதியோடு இருப்பீங்க, நிறைவோடு இருப்பீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று வார்த்தைகளில் சற்று விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பணம் பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் தேவையான அளவுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி விரக்தி மனப்பான்மை இருக்கும். குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் ரீதியான, குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அதுவும் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்ற விஷயங்களில் போன்ற தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளில் இன்றைக்கி நிறையா ஃபிலசாபிக்கல் வேர்ட்ஸ் வரும். அதனால் கேட்குறவங்களுக்கு ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இவர் இன்றைக்கி ரொம்ப ஃபிலசாபிக்கலாக பேசுகிறாரு, வேதாந்தமாக பேசுகிறாரு, ரொம்ப வேதாந்தியாக பேசாதீங்க சார்னு உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஆக்சுவலாக அது சந்தோஷமான செய்தியாக வரும். ஆனால் அதை கூட உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் இதுதானே வந்திருக்கேன், நான் இன்னும் எதிர்பார்த்தேன். அதாவது எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விஷயம், நல்ல செய்திகள் கூட உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துறது. அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப எதிரிகள் கூட அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய ஃபேமிலி இனிமின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது உங்களுக்கு குடும்பத்துக்கே ஒத்து வராத ஒரு மனுஷன், அவர் வந்தாலே, உங்கள் வீட்டுக்கு வந்தாலே அவரை வேண்டா வெறுப்பாக வரவேற்பீங்க. அப்பேற்பட்ட நபர் கூட இன்று உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிராளிகளின் பேச்சு சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவர்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் வார்த்தைகளை கொடுத்து உங்கள் ஈகோவை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வார்த்தைகளில் சற்று நிதானம் தேவை. அதே சமயம் உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். குடும்பத்துக்கு தேவையான பிரிவுகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பிரிவுகள்னால் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற உங்கள் வாழ்க்கை துணை, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களெல்லாம் மீண்டும் உங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. நீண்ட நாளைக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வருமானம் பெருசாக இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் அப்பாவுடைய 80ஆம் கல்யாணம், இல்லை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் ஏதாவது குழந்தைகளின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்று குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசியில் சந்திரன் இருக்காரு காலை 8:11 வரைக்கும். அதனால் உங்களுடைய சிந்தனையில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. பட் 8 மணிக்கு மேலே 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சில பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் நிறையா பேசுவீங்க. அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கும். அனாவசியமான விரக்தி மனப்பான்மை வார்த்தைகளாக வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குறிப்பாக குழந்தைகளின் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளின் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதே சமயம் இந்த ராசியில், சிம்ம ராசியில் பிறந்த திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த நல்ல செய்தியை கூட உங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நினைவாவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும், சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம உடம்பு இப்படிதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது மருத்துவ உதவி சொன்னா கூட, என்ன எல்லா மருந்தும் சாப்பிட்டு எனக்கு எதுவும் சரியாகலை சார்னு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட விரக்தி மனப்பான்மையோட பேசுவீங்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நம்பிக்கை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், நம்பிக்கை உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மனசில் எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான எண்ணங்களின் காரணமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக பண உதவி செய்வீர்கள். அவங்க பேச்சுவார்த்தையே கிடையாது, ஆனால் அவங்க வந்து கேட்டுட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி கிட்ட புலம்புவீங்க. அவனுக்கு நான் கொடுக்காமல் இருக்க முடியாது, தப்பி தவறி நான் ஏதாவது கொடுக்காமல் இருந்துட்டேன்னா என்னை பற்றி தப்பாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக எடுக்க வைத்துள்ள பணத்திலிருந்து உதவி செய்கிறதுனால குடும்ப தேவைகளை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்களில் உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் மனசு தான் காரணங்கிறத இன்றைக்கி நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள், கடைசியில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் பேசினது என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்காது சார், கேட்க மாட்டீங்க சார்னு அவங்கக்கிட்ட முத்தாய்ப்பாக விரக்தியான வார்த்தைகளை வெளிப்படுத்திட்டு வருவீங்க. அதனால் அவங்க உங்கள் பேரில் ஒரு அனுதாபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. கடன் இருக்குது, ஆனால் அதை அடைக்கவும் முடியல, செலவு கிடையாது, ஆனால் அது சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி, இன்று காலை 8:11 வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு இல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு உண்டான பண தேவைகள் செலவாகும். அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய குடும்பத்தை நினைத்து மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளை பற்றி கவலை இல்லை, ஆனால் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற ஒரு மன வேறுபாடு காரணமாக ஒரு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே காலை 8 மணி வரைக்கும் தான். 8 மணிக்கு மேலே உங்கள் குழந்தைகளும் சரி நீங்களும் சரி அன்பு பாராட்டி குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு சந்திரன் கேது சேர்க்கை ஏற்படுறதுனால தான். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் அல்லது மனசில் ஒரு விதமான குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா அதெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்த தவறுகளை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, ஆனால் தனியாக பேசும்பொழுது சாரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணையாக இருக்கும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தெளிவான சிந்தனை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான செலவுகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறது. ஆனால் அந்த கடன் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக, உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சிக்கல்களிலிருந்து வெளிவருவீர்கள். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களின் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்று உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனசிலான எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். இன்னைக்கு இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி இருக்கலாமா, அப்படி இருந்திருக்கலாமோ, இந்த தப்பு பண்ணிட்டோமோ, அந்த தப்பு பண்ணிட்டோமோன்னு கடந்த கால தவறுகளை நினைத்து மன வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு காரணமே அடுத்தவங்களை கம்பேர் பண்றதுனால தான். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய வியாபார விஷயத்துல சற்று கடின முயற்சி தேவைப்படுவதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வியாபாரத்தில் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க, அதற்குண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கும் தயாராவீர்கள். வெற்றிகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள், வெற்றி செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சக்ஸஸ்ஃபுல்லாக சில முக்கிய முடிவுகள் எடுத்து உங்களுக்கு பெருமையை தேடிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல் விலகும். குறிப்பாக பங்காளி சண்டை ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்து பிரிக்கல அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த உங்களுடைய பங்காளிகள் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதில் இன்னைக்கு மத்தியஸ்தம் பண்ணி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. இன்று காலை 8 மணி வரை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பண வரவை ஏற்படுத்திட்டு இருக்காரு. பண வரவை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் இருந்து வந்த ஒரு சின்ன மன வருத்தம் விலகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பார். காலை 8 மணி 11 நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வர சந்திரன் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடோ இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். பொதுவாக விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வந்தால் மனக்குழப்பம் ஏற்படணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மன சந்தோஷம் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். வீண் செலவுகள் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியமே. பதவி உயர்வு அல்லது மேலதிகாரிகள் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த குடைச்சல்கள் குறைந்து ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியல, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு பேச்சுவார்த்தை யோசனை வரலாம். ஆனால் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க. அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் விட்டு படிக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சந்தோஷமான செலவுகள். குழந்தைகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா, ஈகோ கிளாஷ் இருந்ததுன்னா இன்றைக்கி அவங்க கூட பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி நீங்களும் அவங்களும், அதாவது உங்கள் குழந்தைகளும் பேசாமல் இருந்தால் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நிதானமான பேச்சுவார்த்தை துவக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வேணும்னா நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா உச்சஸ்தானத்தில் இருக்காரு. தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவான சிந்தனை ஏற்பட்டாலும் எடுக்கக்கூடிய முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்காமல் தவறான நேரத்தில் எடுக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனால் சஞ்சலம் எப்படி வரும் அப்படின்னா உங்கள் அம்மா வழியிலையோ இல்லை உங்களுடைய தாயார் வழி உறவினர்கள் மூலமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை மாற்றம் அல்லது வீடு மனை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. பட் என்னென்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வயிற்று உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. சாப்பாடை ஸ்கிப் பண்ணினீங்கன்னா உங்கள் காரியத்தில் எதிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கணும்னா வேளா வேலைக்கு கரெக்டான நேரத்தில் அந்த டைமில் சாப்பிடணும்னா அந்த டைமில் சாப்பிடணும். அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாலே உங்களுக்கு பாதி வெற்றி உங்களை தேடி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தை நினைத்து உங்களுடைய தாயாரை நினைத்து அல்லது தாய் வழி உறவினர்களை நினைத்து நீங்கள் இன்னைக்கு கவலைப்படுவீங்க. மனசில் கவலை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் உடம்பில் எந்த வியாதியும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம்.
பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு மாலை மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. உங்களுடைய பேர் சொன்னாலே மரியாதை கிடைக்கிற அளவுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் அனுகூல பலன்களும் உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திரவிய லாபம் ஏற்படுறதுனால வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக குடும்பத்திலும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வரும். இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தோடு இருந்து உங்களுடைய தசமஸ்தானத்தை 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அஃபீஷியல் இடத்த பார்க்கறனால அஃபீஷியலாக யாராவது தப்பு பண்ணினாங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்க முடியாது. நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயரை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு திரவிய லாபம், தனலாபம், பொருள் லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற அனைத்து லாபங்களும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அல்லது புதுசாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடன் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஜாதகத்தில் இன்றைக்கி புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். அதனால் இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அந்த சங்கடங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால எதிரிகள் உங்களை பார்த்து ஒரு விதமான மரியாதை கலந்த பயத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மரியாதையின் காரணமாக உங்களுடைய பேர் சொல்கிற இடத்துல எல்லாம் மரியாதை கிடைக்கும். யாராவது ஒருத்தர் உங்கள் பேரை சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தரை மீட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடல் சோர்வு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக 2 பேரும் முட்டிட்டு நிற்பீங்க. நீங்களும் நினைப்பீங்க, அவங்களும் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேரும் அமிக்கபிள் சிச்சுவேஷனில் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் 2 பேரும் அந்யோன்யம் அதிகரித்து பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு இது நாள் வரை குடும்பத்தில் கிடைக்காத மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுனால உங்களுக்கும் பெருமிதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் அதீத முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிறை சந்திரன் தானே சார், எங்களுக்கு சிக்கல் வராமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் காலை 8 மணி வரை குழந்தைகள் விஷயத்திலோ தந்தை விஷயத்திலோ சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு அழகு கிடையாது. அதனால் ஆர்குமெண்ட் பண்ணாத அவங்க சொல்கிறத ஏற்றுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறத அப்படியே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. இன்று காலை 8 மணி 11 நிமிஷத்துக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வர்றதுனால 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்கள் தாயாருக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள மனிதராக அவர் செயல்படுவார். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். கடந்த கால நண்பர்கள் அல்லது இப்போ நிகழ்காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்ச உதவியை நினைத்து மன வருத்தப்படுவீங்க. அவங்க எனக்கு பண்ணலை அப்படிங்கிற வருத்தத்தில் இருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உண்டான உதவியை பெறுவதற்கு வாய்ப்பு வரும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவர்கள் யார் உங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கினாங்களோ, யார் உங்ககிட்டேருந்து உதவியை வாங்கினாங்களோ, அவர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உண்டான அந்த பணத்தையோ அந்த உதவியை திருப்பி செலுத்திவிட்டு செல்வதற்குண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி காலையிலேருந்தே தெரியும். ஆனால் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா விரக்தி மனப்பான்மை காரணமாக இன்றைக்கி யார்கிட்டையாவது கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். மன அமைதியற்ற சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இல்லை கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் வார்த்தைகளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாங்க, இல்லை உங்களை பின்தொடர்ந்து உங்களுக்கு தெரியாமல் சில தகுடுதத்தங்களை செஞ்சுருக்காங்கன்னா அந்த நபர்கள் கூட உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ள நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி காலை 8 மணிக்கு மேலே நல்ல செய்திகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக 2 வீலர்லேருந்து கார் வாங்குறது, இல்லை காரில் என்ட்ரி லெவல் கார்லேருந்து SUV பெரிய கார் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு உங்களுடைய தெய்வ வழிபாடு, அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன அமைதி ஏற்படுறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி. இன்று காலை 8 மணி 11 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் 8 மணி 11 நிமிஷம் வரைக்கும் வாயை திறக்காதீங்க. வாயை திறந்தால் வில்லங்கம்தான். அதாவது காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்திற்கு 3 கிரக சேர்க்கை, 2ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை. மனசுக்கும் வாய்க்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் மனசில் நினைக்கிறது அப்படியே ஓப்பனாக உடச்சி விட்டுருவீங்க. அது உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே காலை 8 மணி 11 நிமிஷத்து வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணி 11 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தந்தை வழியில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தைகளின் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப தெரியும். குழந்தைகளை நினைத்து குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் உங்கள் மனசில் எண்ணமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதே சமயம் உங்கள் குடும்பத்தாரின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இன்று உங்களுக்கு குழந்தைகளால் வியாபாரத்தால் மனக்கவலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுக்கு ஒரு விதமான பொறுமலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பராமப்படாதீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் ஒரு விதமான சலிப்புத்தன்மை, கோபம், ஏதோ ஒரு இயலாமையின் வெளிப்பாடாக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைங்க கிட்ட, அதுவும் குறிப்பாக டீனேஜில் இருக்கக்கூடிய அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட அவங்க என்ன பண்ணினாலும் கோபப்பட்டு பேசுவீங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று காலை முதலே உங்களுக்கு மன சலிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய தொய்வை பார்த்து மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம், மேல் படிப்பு, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். நம்மக்கிட்ட பணம் இல்லையே, நம்ம குழந்தை படிக்கலையே, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்று நாள் முழுவதும் தடுமாற்றம் ஏற்படும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படபடப்புக்கு குறைவு இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் படபடன்ட்டு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிப்பீங்க. யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் பயந்து நடுங்குவாங்க. ஆனால் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக தந்தையுடன் பேசும்பொழுது மரியாதை கொடுத்து பேச பழகிக்கொள்வது அவசியமான ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, இன்று காலை 8:11 மேலே சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சந்திராஷ்டமம் துவங்கிறது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். அதுவரை சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க காலையில கணவன் மனைவி உறவுல சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க மனைவியோ உங்க கணவரோ செஞ்ச ஒரு சின்ன தப்பை பேச போக அது பெருசா பூதாகாரமா வெடிச்சு நீ உங்க வீட்டுக்காரங்களை இப்படிதான்ட்டு அவர் உங்க குடும்பத்தை பத்தி பேசுவார். நீங்க அவர் குடும்பத்தை பத்தி பேச தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும். இது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்குன்னா, சரி குழந்தைகள்கிட்ட பேசுகிறான்னா குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதையும் கேட்க மாட்டாங்க. சரி, வியாபாரத்தில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதான்னு பார்த்தா வியாபாரத்திலும் உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தவறுகள் இழைத்து அதன் மூலமாக நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று நாள் முழுவதும் காலை 8 மணிக்கு மேலே மன தடுமாற்றத்தின் காரணமாக பணவரையும் சொல்வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். மௌனம் கலகநாஸ்தி. மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். இன்னைக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. இன்னைக்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்குது. உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட கேஸுக்காகவோ வழக்குக்காகவோ நீங்கள் பணம் கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி தள்ளி போடலான்னா அதுவும் முடியாது. அதனால் முடிஞ்சால் இன்றைக்கி காலையில் 8 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அப்படி 8 மணிக்குள்ளார உங்கள் வக்கீலுக்காவது வழக்கறிஞர்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. அவர் போய் கட்டிக்கிட்டோம். ஆனால் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். நீங்கள் யாருக்கிட்ட எதை பேசக்கூடாதோ அவங்கக்கிட்ட போயிட்டு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா யூ வில் கட் அ சாரி ஃபிகர். மனசில் கவலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தை நினைத்து கவலை, வாழ்க்கை துணையை நினைத்து கவலை, குழந்தைகளை நினைத்து கவலை, உங்களுடைய குடும்பத்தாரை நினைத்து கவலைப்படுறதுனால உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். வார்த்தைகளில் சற்று தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மன வேறுபாடு காரணமாக சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதானம் தவறினால் சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளிடம் பகைமை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாருக்கிட்ட என்ன பேசினாலும் சரி, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பகைமையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளார அவங்க இன்பிட்வீன் டாட்ஸ் வச்சு அவங்களே ஒரு புதிய அர்த்தத்தை கற்பனை செய்து கொண்டு உங்களின் மீது வன்மத்தை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் கடகடன்ட்டு பேசுங்க. நிதானமாக பேசாதீங்க. சொல்ல வந்த பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க. நீங்கள் அடிஷ்னலாக பேசினீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் குழப்பத்தையும் வன்மத்தையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் உறவுகளின் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் சந்தோஷம் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கூட இன்றைக்கி யோகம் இருக்குது. அதாவது இன்றைக்கி திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாளுக்குள்ளே பண்ணிடலாம், மாசி மாதத்துலேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. கடைசி முகூர்த்தமாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா சித்திரை மாதம் இந்த நாளில் பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவீங்க. மொத்தத்தில் இன்று அனைத்து விஷயங்களிலும் சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வண்டி வாகன சேர்க்கை, குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் வருமானத்தில் ஏற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு செல்வாக்கு உயர்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். நண்பர்கள் உங்களை மரியாதையுடன் நடத்துவார்கள். உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பராமரிப்பு செலவு, வண்டியில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது கூட சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடம், பணத்தில் இருந்த சங்கடம், குடும்பத்தில் இருந்த சங்கடம், இப்படி எல்லா சங்கடமும் விலகிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வியாதி கிடையாது, உங்களுக்கு செலவாகணும், வீண் செலவாகணும். அது உங்களுடைய ஆரோக்கியமோ, உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ, அல்லது நண்பர்களின் தேவைகளுக்காக கடன் கொடுக்கிறதோ ஏதோ ஒரு செலவாகும். ஆனால் செலவு அது கைக்கு திரும்பி வராத செலவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் தேவையை நிறுத்திக்காதீங்க. உங்கள் தேவைக்கு முடித்ததுக்கப்புறம் பணம் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு சிறப்பான நாள். பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் வருமானத்தை காட்டிலும் அதிகரிக்கக்கூடிய செலவுகள்னால உங்களுக்கு மனக்கவலை இருக்குது. சில சமயம் கடன் வாங்கி செலவு பண்ணுறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற, மன நிம்மதி ஏற்படுகின்ற, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.